அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பில் படித்து வந்தான் விஜய். அவன் புத்திசாலிதான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஆசிரியர் பாடம் நடத்தும்போது முழுமையாக கவனம் செலுத்தாமல் புத்தகத்தை மட்டும் பார்த்து மனப்பாடம் செய்து விடுவான். அதே வகுப்பில் படித்தாள் மீனா. அவள் அதிகமாக பேச மாட்டாள். ஆனால் ஆசிரியர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளும் பழக்கம் இருந்தது. அவள் குறிப்புகள் எழுதுவதற்கு முன் முதலில் கேட்டதை மனதில் பதியச் செய்வாள். ஒரு நாள் அறிவியல் ஆசிரியர் ஒரு புதிய பாடத்தை கற்பித்தார். மரங்கள் எப்படி உணவு தயாரிக்கின்றன என்ற தலைப்பில் பாடம் நடந்தது. ஆசிரியர் படங்களை வரைந்து உதாரணங்கள் கூறி சுவாரஸ்யமாக விளக்கினார். விஜய் புத்தகத்தில் உள்ள வரிகளை மட்டும் அடிக்கோடிட்டு மனப்பாடம் செய்தான். ஆனால் மீனா ஆசிரியர் சொன்ன ஒவ்வொரு விளக்கத்தையும் கவனமாக கேட்டாள். அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. பாடம் முடிந்ததும் அவள் எழுந்து சில சந்தேகங்களை கேட்டாள். ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். ஒரு வாரம் கழித்து தேர்வு வந்தது. கேள்விகள் புத்தகத்தில் இருந்தபடியே வரவில்லை. மரங்கள் இல்லையெனில் உலகில் என்ன நிகழும் போன்ற சிந்தனை கேள்விகள் வந்திருந்தன. விஜய் மனப்பாடம் செய்த வரிகளை எழுத முடியாமல் தடுமாறினான். ஆனால் மீனா ஆசிரியர் கூறிய விளக்கங்களை நினைத்து தனது சொந்த வார்த்தைகளில் தெளிவாக பதில் எழுதினாள். முடிவுகள் வெளியானது. மீனா முதல் மதிப்பெண் பெற்றாள். விஜய்க்கு குறைவான மதிப்பெண். அப்போது ஆசிரியர் வகுப்பில் கூறினார், மாணவர்களே, புத்தகத்தை படிப்பது முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது கவனமாக கேட்பது. கேட்டு புரிந்து கொண்டால் அது வாழ்நாள் முழுவதும் நினைவில்